பேசின எல்லா தகவலும் பாஜகவினுடைய இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுடைய தகவல். அவர் என்ன செஞ்சார், நான் வந்து திமுக காரங்க சொத்து பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொத்து பட்டியலை அவன் பாஜக காரன் வெளியிட்டான். அண்ணா அறிவாலயத்திலேருந்து செங்கலை உருவ போகிறேன்னாரு, அவரை கமலாலயத்திலேருந்து உருவிட்டாங்க. தான் நடந்தது. இல்லை, ஆனால் அவர் வந்து நேர்மையான வழியிலே சம்பாதிச்சிருக்கான வாய்ப்புகளும் இருக்குது தானே. அதாங்க, நேர்மையான வழியில் சம்பாரிச்சு தான் 85 கோடிக்கு வந்து 16 ஏக்கரை வாங்கி பால் பண்ண வைக்க போகிறேன். சிறுவாணி ஆறு போகிற திசையை பார்த்து அப்படியே ரொம்ப ஒரு இயற்கை எழிலான அந்த மலை பிரதேசத்தில் அவ்வளவு ஏக்கரை 16 ஏக்கரை வாங்கி போடுறாரு 85 கோடிக்கு. இதெல்லாம் நேர்மையினுடைய உச்சம்தான். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போட்டிடுறப்போ என்கிட்ட ஒரு ஹோண்டா கார் இருக்குது, சின்ன கார் இருக்குது, அது தவிர வேறு ஒன்றுமே இல்லைனாரு. இப்போ அவர் பேரில் 4 கார் இருக்குது. எல்லாமே உயர்ந்திருக்கிறது. கார் மட்டும் இல்லை, சொத்து மட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான பணம் மட்டும் கிடையாது, நகை மட்டும் கிடையாது, எல்லாமே உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்ந்தது அது சொல்லணும்ல.